சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உணர்வு, இந்த 5 புஸ்தகம். இதை செய்யுளாகமங்கள் அல்லது பொய்டிக்கல் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதை அதுக்கான முன்னுரையும் அதனுடைய இதையும் பார்க்கணும். இருந்தாலும் இந்த 3 பாடத்தை நான் நடத்தாமல் போகிறதுக்கு உண்டு. அதனால் நம்ம தொடர்ந்து செஞ்சுருவோம். ஆண்டவருக்கு பார்ப்போம். ஜாமுடியாது. எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தில் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல போதகரான இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இன்றைக்கு தலைமையாக இருந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஓகே, நான் எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து பார்ப்போம். நாளாகும் புஸ்தகம் முடிஞ்சோடனே அடுத்து வருவது எஸ்ரா. முக்கியமாக நம்ம மனசில் கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள். 3 பேர் 3 காரியங்களை கட்டினாங்க. 3 பேர் 3 காரியங்களை கட்டினாங்க. செருபாபேல் என்கிறவர் தேவனுடைய ஆலயத்தை இஸ்ரவேலில் எருசலேமில் கட்டினார். இடிக்கப்பட்ட தேவாலயம் கட்டினார். அது 2வது தேவாலயம். முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினார். முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினார். மகிமையின மகிமை. ஆண்டவரே இறங்கி அந்த பிரதிஷ்ட நாளில் அதை ஆசீர்வதிச்சுப்பார். அதைத் தொடர்ந்து செருபாபேல். பைபிளில் ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுது, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக சொல்லி. இந்த முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் சாலமோனுடைய ஆலயத்தை விட 2ஆம் ஆலயம் மிக சிறப்பாக இருந்தது. இந்த தேவாலயத்தை கட்டினது செருபாபேல். இவர் 3 சிறைச்சாலை இருந்தது. 70 வருஷம் மாதிரி 3 முறை இவங்களை சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்க. அது மாதிரி நான் போன முறை சொல்லும்போது 3 முறை விடுதலையாக வர்றாங்க. 3 முறை சிறைப்பட்டு போகிறாங்க, 3 முறை விடுதலையாக வர்றாங்க. அதனால் நான் என்ன யோசிக்கிறேன், ஒருவேளை இங்கே அந்த சிறைப்பட்டு போனவர்கள் அனைவரும், கிட்டத்தட்ட அனைவரும், எல்லாருமே சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அனைவரும் 70 ஆண்டு சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவருடைய இதாக தான் 70 வருஷம் நீங்கள் என்ன வாய்ப்பீங்க, சிறைப்பட்டு போவீங்க. அப்போ அந்த 70 வருஷம் அவங்க சிறைப்பட்டு போகணுங்கிறது ஆண்டவருடைய திட்டமாக இருந்ததுனால 70 வருஷம் அவங்க சிறைப்பட்டு போகிறாங்க. அதே போல் ஆண்டவர் 3 முறை அவர்களை வெளியே கொண்டு வர்றாரு. அதனால் என்னுடைய கருத்துப்படி அவர்கள் ஒவ்வொருவரும் 70 ஆண்டு சிறைவாசத்தை அனுபவித்தார்கள். அதில் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த தண்டனையில் ஆளாகவில்லை. ஒரு சிலர் மிக வேகமாக விடுதலை அடைஞ்சு வந்துடுறாங்க. இப்போது இந்த சிறைப்பட்டு வந்தவர்களை ஆண்டவர் இடிப்பட்டு போன அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் செருபாபேலை பயன்படுத்தினார். அதே போல் எல்லாரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதுனால அவருடைய மொழியை மறந்து போனவர். அவருடைய மொழியை
மறந்து போனார்கள், எபிரேய மொழியை மறந்து போனார்கள். அதனால் தேவன் கிருபையாக இந்த நாட்களில் இந்த வேதாகமத்தை 70 பேர் அடங்கிய கல்விமான்களால், கல்வியாளர்களால் வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார். 72 பேர், கிட்டத்தட்ட 72 நாள்கள், 72 நாள்களில் பழைய ஏற்பாடு முழுவதையும் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள். அது இன்றைக்கு இந்த 70 மொழிபெயர்ப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பான ஒன்று. அந்த நாட்களில் தேவன் எஸ்ராவை தேர்வு செய்கிறார். எஸ்ரா மக்களை வேதத்திலே கட்டுகிறார். எஸ்ரா மக்களை வேதத்தில் கட்டுகிறார். ஜெருபபேல் தேவாலயத்தை கட்டுகிறார். தேவாலயத்திலே ஆராதனை செய்வதற்கு வேதத்திலே மனிதர்களை, அதாவது மனம் திரும்பி அல்லது சிறையிலிருந்து திரும்பி வந்தவர்களை அங்கேயே விட்டு போன அந்த மக்களுக்கு உரிய வேதத்தை செருபபேல் தேவாலயத்தையும் எஸ்ரா வேத வசனங்கள் மக்களையும் பட்டுக்கிறார். ஏன்னா மக்கள் தான் முக்கியம், ஊர் இருந்தாலும் மக்கள் முக்கியம். அவர்களை கட்டுகிறார். அடுத்ததாக நெகேமியாவை பார்க்கிறோம். நெகேமியா இடிபட்டு போன அந்த எருசலேம் நகரத்தை கட்டுகிறார். அவர் சொல்ல எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லுவோம். அவர்கள் அங்கே கட்டுவதை பார்க்கிறோம். 3 பேர் 3 விதங்களில் கட்டுகிறார்கள். அவர்களோடு இவருடைய திறமை என்பது இந்த இது. அதனால் அந்த மக்களை கட்டுகிற காரியத்தை பார்ப்போம். எஸ்ராவின் புஸ்தகம். எஸ்ரா என்ற பெயருக்கு பொருள் உதவி என்பது. எஸ்ரா என்ற பெயருக்கு பொருள் உதவி. வேதாகமத்தில் 3 எஸ்ராக்களை பற்றி படிக்கும். 3 எஸ்ராக்கள் இருந்தார்கள். அதில் இவர் ஒரு முக்கியமான நபர். இது வேதாகமத்தில் 15வது புத்தகம், பழைய ஏற்பாட்டில் 15வது புத்தகம். இதில் வெறும் 10 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு புத்தகம், வேகமாக படித்துக் கொள்ளலாம். 280 வசனங்கள் மட்டும் இதில் அடங்கியிருக்கிறது. இந்த புத்தகத்தில் 9 கேள்விகள் உள்ளது. 43 இந்த புத்தகத்தில் 43 நேரடியான அல்லது மறைமுகமான கட்டளைகள் உள்ளது. நேர்முகமான எதிர்மறையான கட்டளைகள் அதில் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் தேவனுடைய தீர்க்க தரிசனம் உள்ளது. நேரடி செய்தியாக வருது. நேரடி செய்தியாக வருது. தீர்க்க தரிசனமாக என்பதை காட்டிலும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது, இருந்தாலும் நேரடி செய்தியாக. ஏன்னா அவர் வேதத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுறாரு. வேதத்தை அப்போது கையில் எடுத்து வச்சு பிரசங்கம் பண்ணுறாரு. அது ரொம்ப முக்கியமானது. வேத புஸ்தகம் தீர்க்க தரிசனங்கள் அடங்கினது. இன்றைக்கு நாம் தீர்க்க தரிசனங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனங்களை மதித்து அவர்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்த காலம் இருந்தது. இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் எங்கே ஒருத்தர் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறான்னு போய் அங்கே போய் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட முறை நம்பிக்கை. அது திடீர்னு நமக்கு ஒரு தீர்க்கம் சொல்கிற வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு நாம் போய் தீர்க்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம், தீர்க்க தரிசனங்களை கேட்கிறதற்கு நாம் போக வேண்டியதில்லை. தேவன் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், தேவன் நமக்கு செய்தியாக ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், அவரே நம்முடைய வீட்டிற்கு இந்த தீர்க்க தரிசனம் அனுப்பி வைப்பார். ஏனென்றால் தேவனுக்கு தீர்க்கதரிசியும் தெரியும், தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிறவர்களையும் தெரியும். நம்ம இந்த அடிப்படை பைபிளில் சொல்லுவோம், பிரசங்கம் பண்ணும்போது, அதை நற்செய்தி சொல்லும்போது சொல்லுவோம், தேவனுக்கு
நாம் வாழ்கிற தெரு தெரியும், நாம் வாழ்கிற வீடு தெரியும், அப்புறம் நாம் இருக்கிற ஊர் தெரியும். அதனால் அவருக்கு நாம் என்ன தேவையில் இருக்கிறோங்கிறது தெரிகிறதுனால நமக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டுமானால் அந்த செய்தியை சொல்லி ஒரு மூலமாக நேரடியாக நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். நேரடியாக வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா அவருக்கு வீடு தெரியாமல் இல்லை, நம்ம போய் கேட்குறதுக்கு வீடு தெரியாமல் இல்லை, அவருக்கு நம்ம வீடு தெரியும். அதனால் தேவராஜுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு விரும்பினா தேவராஜுக்கு செய்தியை அவரே அனுப்பிடுவார். எப்படி போஸ்ட்மேன் நம்ம வீடை தேடி வந்து போஸ்ட் கொடுக்குறாரோ அதே போல். அதனால் இந்த நாட்டில் தீர்க்கதரிசிகளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் சொல்கிறேன். ஏன்னா முழு தீர்க்கதரிசனமும் வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒருவர் படித்து அறிந்து பயந்து வாழ்ந்தால் அதுவே போதும். அதனால் எஸ்ரா புஸ்தகம் நேரடியாக செய்யும். வேதவசனத்திலிருந்து தீர்க்கதரிசனங்கள் வருகிறது. இன்றைக்கு மாதிரி தீர்க்கதரிசனங்கள் அந்த நாட்களில் சொல்லப்படலை. கண்ணை மூடிட்டு 100 ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் மகனே மகளேங்கிறதெல்லாம் சொல்கிறது கிடையாது. பைபிள் தீர்க்கதரிசனங்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக கண்ணை திறந்துட்டே நீ தாண்டா அந்த மனுஷன், நீ செய்திருக்க அப்படின்னு சொல்லுவார். பைபிள் தீர்க்கதரிசியில் இருக்கும்போது சில தீர்க்கதரிசியில் இருக்கும்போது சொல்லுவார், நீ அங்கே போய் தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்க ஓடி வந்துடு. அதனால் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பைத்தியக்காரர்கள் என்று கருதப்பட்டார்கள். பைத்தியக்காரர்கள் என்று ஆக அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான் நமக்கு இன்றைய நாட்களில் தேவை. ஒரு டென்ட் போட்டு உட்காந்துட்டு நான் எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன் வாங்கன்னு சொல்கிற தீர்க்கதரிசனம் நமக்கு கிடைக்க அவசியம். ஓகே, இந்த எஸ்ரா புஸ்தகத்தில் எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கிடையாது. எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கிடையாது. இப்போ நாளாகமம் புஸ்தகம் 2 நாளாகமம் முடியும் போது கோரேசின் கட்டளையோடு முடிகிறது. கோரேசின் கட்டளையோடு முடிகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எஸ்ராவின் புஸ்தகம் தொடங்கும்போது கோரேசின் கட்டளையோடு தொடங்குகிறது. கோரேசின் கட்டளையோடு தொடங்குகிறது. எஸ்ரா நெகேமியா இவர்கள் இருவரும் இவர்களுடைய இந்த 2 புஸ்தகத்திலையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சொல்லாடல், மிக கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு சொல்லாடல், கர்த்தருடைய கரம், த ஹேண்ட் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்தது, கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்தது, அல்லது கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்ததுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவனோடு இருந்தது. ஸோ எஸ்ராவுடைய இதையும் சரி, நெகேமியாவுடைய புஸ்தகத்திலும் சரி, இந்த சொல்லாடல் மிக மிக முக்கியமானது. ஸோ இப்போ நாளாகமம் எங்கே நிறுத்தி இருக்கிறதோ அதனுடைய தொடர்ச்சியாக எஸ்ரா உடனே தொடங்குறது. அதனால தான் சொல்கிறேன், கோரேசுடைய கட்டளையோடு முடிகிறது நாளாகமம். அதனுடைய தொடர்ச்சியாக எஸ்ரா வருவதனால அந்த கட்டளையோடு தொடங்குகிறது அல்லது ஆரம்பிக்கப்படுகிறது. எபிரேய வேத புஸ்தகத்தில் எஸ்ரா நெகேமியா ஆகிய 2 புஸ்தகங்கள் ஆகிய நமக்கு இப்போ 2 புஸ்தகமாக இருக்குது. ஆனால் அங்கே ஒரே புஸ்தகமாக இருக்குது. ஒரே புத்தக சூழலில் எழுதப்பட்டிருக்கு. எஸ்ரா புஸ்தகமும் சரி, நெகேமியா புஸ்தகமும் சரி. இந்த 2 புஸ்தகங்களும் ஒரு டைரி போன்றது, ஒரு நாள் குறிப்பு போன்றது. நாள் குறிப்பு எழுதுவது அவசியம். அதுபோல் இவர்கள் இருவரும் தங்களுடைய நாள் ஆகமத்தை அல்லது தங்களுடைய டைரி, தினந்தோறும் நடக்கிற செயல்பாடுகளை, இந்த குறிப்புகளை எழுதி வைத்திருந்தார்கள்.
இதனால் இதை நாம் ஒரே புத்தகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எபிரேய வேத புஸ்தகத்தை ஒருவேளை நாம் படிப்போமானால் இது முதலாம் எஸ்ரா என்றும் நெகேமியா புஸ்தகத்தை இரண்டாம் எஸ்ரா என்றும் அழைக்கிறது. 1 நாளாகவும் 2 நாளாகவும் என்பது போன்று வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதித்த சபையிலும் அப்படிதான் அழைத்தார். ஆதித்த சபையில் நெகேமியா எஸ்ரா என்று தனித்தனியாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி 29வது அதிகாரம் 10-14 வசனங்களில் யூதர்கள் பாபிலோன், எரேமியா 29:10-14 வரைக்கும் உள்ள வசனங்களில் வேண்டாம், யூதர்கள் 70 ஆண்டு காலம் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருப்பார்கள் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த 70 ஆண்டின் முடிவில் இவர்கள் திரும்ப வருவார்கள் என்பதும் அவர் குறிப்பிடுகிறார். சரி, இப்போ இந்த புத்தகத்தினுடைய காலகட்டத்தை நாம் சிந்திக்கலாம். இந்த புத்தகம் இதனுடைய ஆசிரியர் எஸ்ரா என்று யூத பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது. யூதர்களுடைய பாரம்பரியம், ஏன்னா புஸ்தகத்தில் எங்கே எஸ்ரா எழுதினாருன்னு இல்லை, அதனால் இது யூத பாரம்பரியப்படி எஸ்ரா எழுதினதாக சொல்லப்படுகிறது. 2வது அதிகாரம் 4வது வசனம் என்ன படிங்க? எஸ்ரா 2:4. செபத்தியாவின் புத்திரர் 372 பேர். எந்த புத்திரர்கள்? செபத்தியாவின் புத்திரர் 372 பேர். சரி, எஸ்ரா 1:8 அவைகள் பர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பெக்கிஷ்காரனாகிய மித்ரேதாத்தின் கையில் எடுத்து செய்து கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாசாரிடத்தில் எண்ணிக் கொடுத்தான். சேஸ்பாஸ்கர் என்ற இவர் வந்து இந்த இரண்டு பேர் ரொம்ப முக்கியமானவை. இப்போ ஃபர்ஸ்ட் பேர் வந்து 2 நாளில் யார் கொடுத்தோம்? செபத்தியாவின் புத்திரர் இல்லையா? ஆக அதற்கு பொருள் யெகோவா பிரபுங்கிற இல்லை நீங்கள் எழுதணும். அந்த வசனம் அந்த பேர் பொருள் 2 நாளில் உள்ள அந்த இல்லை அதுக்கு அப்புறம் செஸ்பாஸ்டர் அந்த 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 பேருக்கு ஆமாம் பாட்சார் செஸ்பாஸ்டர் அந்த பேர் பொருள் சூரிய கடவுளே அப்படின்னு அழைக்கிறது. சூரிய கடவுளே, ஓ சூரிய கடவுளைன்னு அழைக்கிற பேர் தான் அந்த இது. அல்லது அதுக்கு ஆமாம் அதை அப்படி கூப்பிட்டோம்னா ஓ சூரிய கடவுளே அப்படின்னு அழைக்கிறது. அல்லது மகனை காப்பவரே என்று பொருள். ஆக இந்த புத்தகம் எஸ்ராவினாலே எழுதப்பட்டது. இவர் கிபி 450க்கும் 420க்கும் இடைப்பட்ட காலத்தில் இதை எழுதியிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். இவருடைய காலத்தில் இவர் யூதருடைய ஒரு பெரிய ஜெப ஆலயத்தினுடைய தலைவராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
பாபிலோனில் இருந்த ஒரு பெரிய ஜெபாலயத்தில் தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகுதான் அவர் வந்து என்ன செய்கிறார், இஸ்ரவேல் நாட்டுக்கு வருகிறார். இவரை பற்றி சொல்லும்போது இவர்தான் முதலாக யூத வேதாகமத்துக்கு ஒரு அளவுகோல் வைத்து அளக்கிறார். ஏன்னா அந்த நாட்களும் சரி இந்த நாட்களும் சரி வேதாகம அளவுகோல் என்று ஒன்று உண்டு. கானான் படிச்சிருப்பீங்களா? ரெவலேஷன், கானான் அப்படிங்கிற வார்த்தையில் படிச்சிருப்பீங்க. கானான்ங்கிறது இந்த கானான் இருக்கு, இது இஸ்ரவேலில் இருக்கிற கானான், இஸ்ரவேலுக்கு இன்னொரு பேர் கானான் இல்லையா? அந்த கானானில் இன்னொரு கானான், பைபிளுடைய கானான். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே ஆங்கில சொல்லாடலாம் வருகிறது. இந்த கானான் என்றால் அளவுகோல் என்று அர்த்தம், ஸ்கேல். இப்போ எந்த புத்தகத்தை வேதாகமத்தோடு சேர்த்து ஸ்கேல், அளவுகோல், எந்த புத்தகத்தை வேதாகமத்தோடு சேர்க்க வேண்டும், எந்த புத்தகத்தை வேதாகமத்திலிருந்து தள்ளி விட வேண்டும் என்று கணக்கு போடுகிற ஒரு அளவுகோல். இப்போ நம்முடைய வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தில் 72 புத்தகங்கள், இணை திருமுறை அல்லது பழைய வார்த்தைப்படி தள்ளுபடியாகும். பழைய ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டின்ஸ் படி தள்ளுபடியாகும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு தள்ளுபடியாகும் தான் சொல்கிறோம். தள்ளுபடி புத்தகங்கள், அவை ஏற்றுக்கொள்ளப்படாத புத்தகங்கள். ஆனால் கத்தோலிக்கர்கள் அதை ஏற்றுக்கொண்டதுனால, கத்தோலிக்கர்களும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் அதை ஏற்றுக்கொண்டபடினால அது வந்து என்ன சொல்கிறோம், நம்ம தள்ளுபடியாகும் நம்ம சொல்கிறோம். அதுக்கு இப்போ வந்து இணை திருமுறை, திருமறை இல்லை திருமுறை, முகங்கள், திருமுகங்கள்னு கடிதம் இல்லை, திருமுறை. நீங்கள் நல்லா படிங்க. நான் சொல்கிறேன் திருமுறை வேண்டாம், நாளைக்கு பார்த்துன்னு சொல்லுங்கள், இன்றைக்கி போய் பாருங்கள். திருமுறை, திருமறை வேறு, திருமுறை வேறு, திருமுகம் வேறு, திருமுகங்கள் வேறு. இந்த லெட்டர்ஸுக்கு பழைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சரி, இப்போ இவர் தான் எந்த புத்தகங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த புத்தகங்களை எல்லாம் தள்ள வேண்டும் என்று தீர்மானித்தது. அதனால் அதை வந்து நம்ம கவனிக்கணும். எஸ்ரா தான் ஃபஸ்ட்டு கானான் அமைப்பை கொண்டு வந்தார், அளவுகோல் இதை கொண்டு வந்தார். வேதாகமத்துக்கு இதெல்லாம் அளவுகோல் என்று எடுத்து வந்தார் என்று நாம் பார்க்க முடியும். எஸ்ராவுடைய இதை பற்றி பார்க்கும்போது இவருடைய தகப்பனார் செராயா, அவருடைய தகப்பனார் செராயா. செராயா என்று 9 பேர் இருந்திருக்கிறார்கள் வேதாகமத்தில். செராயான்னு 9 பேர் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது. இவர் ஒரு பிரதான ஆசாரியராக ஆரோனின் வழி வந்தவர். பிரதான ஆசாரியனால ஆரோனின் வழி வந்தவர். எஸ்ராவை பற்றி சொல்லும்போது வேதத்தை கற்று தேர்ந்த வேதபாரகன் என்று அவரை பற்றி நாம் பார்க்கிறோம். இவர் வந்து அர்த்த சாஸ்திரா அவருடைய காலத்தில் சிறையிருப்பிலிருந்து 2ஆம் முறை, முதல் முறையில் 2ஆம் முறை, 3 முறை நடந்ததிலே விடுதலை, அதில் 2ஆம் முறை விடுதலையாய் வந்தவர். அப்படி விடுதலையாய் வந்தவர்களை வழி நடத்தின தலைவர். இப்போது அந்த நாட்களில் மக்களை விடுதலை ஆக்கும்போது ஒரு தலைவருடைய தலைமையின் கீழ் மக்களை விடுதலை செய்து அனுப்பினார். ஒரு தலைவர். முதல்ல யாருடைய தலைமையின் கீழே? செருபாபேல் முதல் காலத்தில். 2வது எஸ்ராவின் தலைமையில் அனுப்பினார்கள்.
இப்போ இவருடைய நாட்களில் திர்ஷாதா என்பவர் ஆளுநராக இருந்தார். இந்த திர்ஷாதா என்ற இவர் ஒரு கவர்னர். திர்ஷாதா என்றால் பெர்ஷியா மொழியில் ஆளுநர் என்று பொருள். பெர்ஷியா மொழியில் திர்ஷாதா தி இது ஷா தா ஷா தா இந்த ஷா சா இல்லை ஷா ஷா. இவர் தரியு அரசருடைய நாட்களில் நல்ல பேர் புகழ்பெற்றது. தரியு அரசருடைய நாட்களில் எஸ்ராவுக்கு நல்ல பேர் இருந்தது, மதிப்பு இருந்தது. இவர் இஸ்ரவேல் மக்களை அழைத்து முதல் செய்கிற காரியம் உபவாச ஜெபம் செய்கிறார், பாவ மன்னிப்பு அறிக்கை செய்கிறார். அதற்காக மக்களை வேதத்தில் வழிநடத்துகிறார். இவருடைய காலத்தில் இவர் அந்த கூடி வந்த அந்த விடுதலையாய் வந்த மக்களுடைய எல்லாரும் சேர்த்து பாவ அறிக்கை செய்ய சொல்லும்போது ஒரு முக்கியமான பாவ அறிக்கை செய்ய சொல்கிறார். அது கலப்பின திருமணம் செய்தவர்கள் தங்கள் கலப்பின மனைவியரை தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை சொல்கிறார். ஏன் கலப்பின கணவரையோ அல்லது மனைவியோ அந்த நாட்களில் தள்ள வேண்டும் என்றால், அவர்கள் மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து தங்களுடைய தெய்வங்களை இவர்கள் மேல் திணித்து விடுவார்கள் என்ற ஒரு கருத்து. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஹிந்து ஆண்களையோ பெண்களையோ திருமணம் செய்து கொள்கிறார்கள். சில நல்ல நிலையில் தன்னுடைய மனைவியோ கணவரையோ விசுவாசத்துக்குள்ள வழிநடத்திடுவாங்க. சிலர் தங்கள் கணவரையோ மனைவியோ இந்து மார்க்கத்தில் சேர்த்து விடுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எத்தனை பேர் இங்கே இருக்காங்க. ஒரு சிலர் பக்தியே இல்லாமல் வாழ வைக்கிறாங்க. இந்த பக்தியில் அந்த பக்தியில். ஸோ பைபிள் படி புறையின ஆணோ பெண்ணோ ஒருவருடைய விசுவாசத்தை வளர்க்கவோ குலைக்கவோ செய்ய முடியும். வேதத்தின் பெரிய சாலமோன் ராஜா அவருடைய கடவுளுக்கு பயந்த பயம், அவர் கடவுளுக்கு பயந்த பயம் அவருடைய மாற்று மனைவியரால் வழி மாற்றி அமைக்கப்பட்டது. அவர் கடவுள் இல்லாத ஒரு ஆய்வு மறுத்து போனார். கடவுளுக்காக பெரிய காரியம் செய்தது. அப்படி நிறைய ஊழியக்காரர்களே ஆயிருக்கிறார் இன்றைய நாட்களில். இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மோசஸ்ன்னு ஒருத்தர் தெரியுங்களா? மோசஸ் தெரியுமா? இந்த மோசஸ் நல்ல பக்தி உள்ளவர். இங்கே வருவர்ல ஸ்டாண்ட் வரும்போது பக்தி உள்ளவர். பைபிள் காலேஜ் படிச்சிருக்காரு. ஆனால் சிம்சோன் மாதிரி பெண்ணால் கேட்டுக்கூடாது. விழுந்து விட்டார், ஊழியத்தை விட்டுவிட்டார், விழுந்து விட்டார். இன்றைக்கி பைத்தியக்காரர் மாதிரி இருக்கு இடம் இல்லாமல் ஊர் சுற்றிருக்கோம். இது மாதிரி விசுவாசத்தில் இருந்த பெண்களும் எத்தனையோ பேர் திருமணத்தினால கிறிஸ்துவ விசுவாசத்தை நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அதான் சொல்ல வேண்டும். ஆக அவர்களுக்கு இவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்க,
உங்கள் மனைவியரை உங்கள் கணவரை விட்டு விட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அநேகர் விட்டு விட்டார்கள், அநேகர் விட்டு விடவில்லை. இவர் ஒரு மத சீர்திருத்தவாதி, அதாவது எபிரேய மதத்தை அல்லது யூத மதத்தை சீர்திருத்தம் செய்த மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், சிறையிருப்பிலிருந்து உங்களை மீட்பேன் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார் என்று காண்பிக்கும்படியாக இதை ஆசிரியர் எழுதுகிறார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த புத்தகத்தை 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது. 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது. 1, செருபாபேல் தலைமையிலே யூதர்கள் முதல் கட்டமாக எருசலேம் திரும்புகிறது. இந்த செருபாபேல் என்கிற அந்த பேருக்கு என்ன பொருள் சொன்னேன்? இதுக்கு இவர் தாவீதின் வழி வந்தவர் என்று நான் சொல்லியிருக்கிறேன். 2வது, எருசலேம் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்ய இவருடைய புத்தகத்தில் இருக்குது. 3வது, எஸ்ராவின் தலைமையில் நான் முன்னதாக சொன்னது போல 2ஆம் கட்டமாக இஸ்ரவேலுக்கு மக்கள் வருகிறார்கள். 4வது, இந்த புத்தகத்தில் எஸ்ராவின் ஜெபமும் எஸ்ராவின் பிரசங்கமும் எஸ்ரா தேவாலய 2ஆம் தேவாலயத்தை கட்டும்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், எஸ்ரா செருபாபேலின் தலைமையிலே முதல் கட்டமாக எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். முதல் அதிகாரம் 1 முதல் 2வது அதிகாரம் 70வது வசனம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெஸ்டோரேஷன். அவர் வந்த மாத்திரத்தில் 3வது அதிகாரத்திலிருந்து தேவாலயத்தை கட்டத் தொடங்குகிறார். செருபாபேல் தலைமையில். செருபாபேலின் தலைமையில் தேவாலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்கிறார்கள். 3வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 6வது அதிகாரம் 22வது வசனம் வரைக்கும். அப்புறமா தான் எஸ்ரா நேரடியாக வருகிறார். எஸ்ராவின் தலைமையில் யூதர்கள் 2ஆம் கட்டமாக எருசலேமுக்கு வருகிறார்கள். 7வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது அதிகாரம் 36வது வசனம் வரைக்கும். 1வது வசனம் தொடங்கி 8வது அதிகாரம் 36வது வசனம் வரைக்கும். 4வது 4 பிரிவுகளா படிச்சோம். 4வது எஸ்ராவின் ஜெபம். எஸ்ராவின் பெரிய ஜெபம், ரொம்ப முக்கியமான ஜெபம். பைபிளில் உள்ள ஜெபங்களில் ரொம்ப முக்கியமான ஜெபம். யூதாவினுடைய சீர்திருத்தம். யூத மக்கள் அந்த சீர்திருத்தப்பட்டாங்க. கலப்பு திருமணம் செய்தவர்கள் விட வேண்டும், தெய்வ பயம் இல்லாதவர்கள் தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் அதில் வருகிறது. வேதத்தை அவர் அங்கே தான் படிக்கிறார். அது ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ எஸ்ரா நெகேமியா இடையில உள்ள ஒரு ஒற்றுமையை நான் சொல்கிறேன், கவனிங்க.
எஸ்ரா புஸ்தகத்தில் எஸ்ரா புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி 2வது அதிகாரம் 70வது வசனம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சபடி செருபாபேல் தலைமையில் எருசலேமுக்கு திரும்பி வர்றாங்க. 2வது 7ஆம் மாதம் ஒரு பெரிய திருவிழா நடக்கிறது. 3வது அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும். 7வது அதிகாரம் 2ஆம் மாதம் 7ஆம் மாதத்தில் ஒரு திருவிழா நடக்கிறது. 9வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். 9வது அதிகாரம் 3 முதல் 10வது அதிகாரம் 44 வரைக்கும் மக்களில் பிரிந்து வாழ்வது, மக்களிடமிருந்து பிரிந்து வாழ்வது. 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் தொடங்கி 10வது அதிகாரம் 44 வரைக்கும். இப்போ நெகேமியாவில் நெகேமியா புஸ்தகத்தில் உள்ளதுபடி செருபாபேலின் தலைமையின் கீழே எருசலேம் திரும்பினார்கள். 7ஆம் மாதம் திருவிழா. அது இங்கே அது எஸ்ரா புஸ்தகத்தில் வருது, அங்கே வருது. 8வது அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும். எஸ்ராவில் 3வது அதிகாரத்தில் வந்துடுது. நெகேமியாவில் இது 7வது அதிகாரத்தில் வருது. 7வது அதிகாரம் 73வது வசனம் தொடங்கி 8வது அதிகாரம் 16வது வசனம். 2வது 7வது மாத திருவிழா. 2வது ஒரு முறை 7ஆம் மாத திருவிழா கொண்டாடுகிறார்கள். 9வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். 7ஆம் மாதம் 7வது மாத திருவிழா. 9வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். மக்களிடமிருந்து பிரிந்து வாழ்வது. 9வது அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி 10வது அதிகாரம் 39வது வசனம் வரைக்கும். சரி, பெர்ஷியா ராஜாவாகிய கோரேஸ் கிமு 538ஆம் ஆண்டு பாபிலோனில் இருக்கிற யூதர்களை எருசலேமுக்கு செல்ல ஒரு அனுமதி கொடுக்கிறார், ஒரு ஆணை பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து செருபாபேலுடைய தலைமையில் சுமார் 50,000 யூதர்கள் முதல் கட்டமாக எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ரொம்ப முக்கியங்க. கோரேஸ். இந்த ஜனங்களை வழிநடத்த இந்த முதல் கட்ட விடுதலையில் இந்த மக்களை வழிநடத்துவதற்காக செருபாபேல், யோசுவா அவருடைய சகோதரன் ஆசாரியர், அவருடைய சகோதரர்களாகிய ஆசாரியர், இவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் இல்லையா, அவர்கள் எல்லாரும் இணைந்து தேவாலயத்தை கட்ட தொடங்கினார்கள். கிமு 536ஆம் ஆண்டு. வந்த மாத்திரத்தில் முதல் கட்டமாக தேவாலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஆகாய், சகரியா
ஆகிய 2 தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக. ஆகாய், சகரியா. எஸ்ராவும் அவருடைய சகோதரனாகிய யெசுவாவும் அவர்களோடு கூட சேர்ந்து மற்ற லேவியரும் எருசலேம் தேவாலயத்தை கட்டும்போது 536வது ஆண்டு என்று சொன்னேன். இந்த ஆலயத்தை கட்ட அவர்கள் 16 வருஷங்கள் இடையில தடைப்பட்டு நின்றுவிட்டது. ஆலயம் கட்டுகிறார்கள், ஆலய பணி தடைப்படுகிறது. அதனாலே தான் தேவன் இந்த 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். யார் யார்? ஆகாய், சகரியா அவர்கள் இவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தினதுனால திரும்பமாக 520வது ஆண்டு, கிமு 520வது ஆண்டு வேலையை தொடங்கினார். 516வது ஆண்டு முழுமையாக தேவாலயத்தை கட்டி முடித்தார்கள். அதை பிரதிஷ்டை செய்தார்கள். கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்தார்கள். இடையில ஒரு 16 ஆண்டுகள் தேவாலய வேலை தடைப்பட்டு சன்பலாத், தொபியா ஆகிய 2 யூத எதிரிகளால் தேவாலய பணி தடைப்பட்டு போனது. கிட்டத்தட்ட இந்த புஸ்தகத்தில் ஒரு 22 வருஷத்தினுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் 6வது அதிகாரத்துக்கும் 7வது அதிகாரத்துக்கும் இடையில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது இல்லையா? அந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தினுடைய அந்த காலகட்டம் சுமார் 58 ஆண்டு கால இடைவெளி என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அப்போது ஒரு அதிகாரத்திலேயே 58 வருஷங்கள் கேப் வரும். அதை நாம் மனசில் கொள்ள வேண்டும். 2வது முறையாக எஸ்ராவின் தலைமையில் அர்த்தசாஸ்திராவுடைய காலத்தில் விடுதலையாய் வந்தவர்கள் சுமார் 2000 ஆண்கள், அவர்கள் சார்ந்த பெண்கள். ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், யூதர்கள் ஆண்களை தான் கணக்கில் வைத்துக் கொள்வார்கள், பெண்களை கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை. இயேசுவானவர் 5000 பேரை போஷித்தார், 4000 பேரை போஷித்தார். அதில் கவனமாக படிக்கணும். சிறுவர்களும் புருஷர்களும் தவிர அவர்கள் அல்லாமல் அப்படிங்கிற அர்த்தத்தில் கரெக்ட். ஆக 2000 ஆண்கள் என்று சொல்லும்போது ஒரு 2000 வந்திருக்க மாட்டாங்க. அவளோட 20 வயதுக்கு குறைவாக இருந்தவர்கள், 20 வயதுக்கு குறைவாக இருந்த சிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000லேருந்து 4000 5000 வரைக்கும் இருக்கும் சிறு பிள்ளைகள். பெண்கள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். ஆக நான் நினைக்கிறேன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சுமார் 10,000லிருந்து 15,000 வரைக்கும் இருந்திருக்கும். முதல் முறை வந்தபோது அங்கே 50,000, அதுவும் அதே கணக்கு தான், வெறும் ஆண்கள் மாத்திரம்தான் வந்திருக்காங்க. இப்படி வரும்போது இங்கே இந்த சிறையிருப்பிலிருந்து வந்த மக்கள் அங்கிருந்து சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்தாங்க. வந்தவர்கள் இங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள். எருசலேமில் வந்து இஸ்ரவேலில் வந்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள்.
அநேகர் பின்மாற்றம் அடைந்தார்கள், அநேகர் ஒழுங்கீனமாய் நடந்து கொண்டார்கள். ஆக பின்மாற்றம் அடைந்தவர்களையும் ஒழுங்கீனமாய் நடந்தவர்களையும் இவர் பார்த்து அவர்களுக்கு வேத வசனத்தை சொல்லி அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தின போது இவர்கள் எல்லாரும் அழுது தேவனுக்கு முன்பாக அழுது மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் எஸ்ரா தான் இவருடைய நிலைமை பார்த்து அழுது வேண்டுதல் செய்கிறார். எஸ்ராவுடைய வேண்டுதல் அது ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்து ஜனங்களும் மனம் மாற்றம் அடைகிறார்கள். ஸோ எஸ்ரா தன்னுடைய நாட்களில் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்ய அழைக்கிறார். பாருங்கள், முன்னால் வந்து அந்த 50,000 மக்கள் இருந்தாங்க, இவர் கூப்பிட்டு வந்த 2,000 ஆண்கள் இருந்தாங்க. ஆக எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்தபோது மகிழ்ச்சியாக வந்தாங்க. வந்த இடத்துல கடவுளை மறந்து போனாங்க. வந்த இடத்துல கடவுளை மறந்து போனாங்க. அவர்களோடு கூட அவர் திரும்பமாக உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையில் அவர்களை ஈடுபடுத்துகிறார். இந்த எஸ்ராவுடைய காலத்தில் தேவாலயம் கட்டி எழுப்பும்போது அது அவர்களுக்கு ஆவிக்குரிய முக்கிய இடமாக விளங்க வேண்டும் என்று விரும்பினார். இவர்களுடைய காலத்துக்கு பிறகுதான் தேவாலயம் மாத்திரமல்ல ஜெபாலயங்களும் தொடங்கப்பட்டன. அதுதான் இயேசுவின் காலத்தில் காணப்படுகிற ஜெபாலயங்கள். அது வரைக்கும் ஜெபாலயங்களே இருக்கல. இந்த சிறைப்பட்டு போகிற காலம் வரைக்கும் என்ன இருக்கல? ஜெபாலயங்கள் இருக்குது. இருந்த ஒரே ஒரு தேவாலயம் இடிக்கப்பட்டு போச்சு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் இதில் போய் பாபிலோனில் போய் இருக்கும் பொழுது பாபிலோனில் இருந்த மக்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே சின்ன சின்ன குழுக்களாக இணைந்து ஜெபாலயங்களை கட்டினார்கள். இந்த ஜெபாலயங்களில் பலி செலுத்துவதில்லை, மாறாக அங்கே வெறும் ஜெபங்கள் மாத்திரம் செய்யப்பட்டன. சரி, இப்போ இந்த பாபிலோன் ராஜா தான் அவரை சிறைப்படுத்தி போனது. ஆனால் அவர் சிறைப்படுத்தி போய் கொஞ்ச நாட்களில் பாபிலோன் ராஜா முற்றுமுடிய அழிந்து போனார். அந்த இடத்துக்கு மேதியா பெர்ஷியா ராஜாக்கள் ஆட்சியில் வர்றாங்க. மேதியா பெர்ஷியா, இந்த மேதியா பெர்ஷியாங்கிறவங்க தான் யார்? இன்றைய ஈரான். இன்றைய ஈரான் பழைய பெர்ஷியா. இதை மனதிலே கொள்ள வேண்டும். என்னங்க? இல்லை, பெர்ஷியா தான். பெர்ஷியா வந்து இன்றைய ஈரான். சரி, இப்போது தேவன் பயன்படுத்திய முக்கியமான நபர்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சரித்திரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த வருடங்களை மாத்திரம் பார்ப்போம் சீக்கிரமாக. வரலாற்றில் முக்கியமான ஆண்டுகள் 606ஆம் ஆண்டு முதற்கொண்டு 6006ஆம் ஆண்டு முதற்கொண்டு 536ஆம் ஆண்டு வரைக்கும் சுமார் 3 முறை நான் ஏற்கனவே சொன்னது போல சிறையிருப்புக்கு அழைத்து கொண்டு செல்லப்பட்டார்கள். முதல் 606 முதல் 536 வரைக்கும் 3 முறை சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள்.
முதலாவது சிறையிருப்பு 606 ஆண்டு, இரண்டாம் சிறையிருப்பு 597, மூன்றாம் சிறையிருப்பு 586. சுமார் கிபி 586 ஆண்டு எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. பொதுவாக எதிரிகள் ஒரு மற்றவர்களோடு போர் செய்யும் போது அவர்கள் அழிக்கக்கூடிய முதல் காரியம் அவருடைய நம்பிக்கைக்குரிய இடங்கள். அதனால் தேவாலயம் இடிக்கப்பட்டது. கிமு 539 வருஷம் 539 வருஷம் கோரேஸ் மன்னர் பெர்ஷியாவினுடைய ராஜாவாக 539 ஆண்டு கோரேஸ் அரசர் பெர்ஷியாவின் அரசராக ஏற்படுத்தப்படுகிறார். தேவாலயம் இடிக்கப்பட்ட ஆண்டு சொல்லுங்க. 586. இப்போ பெர்ஷியா ராஜாவாகிய கோரேஸ் அரசராக வந்த பிறகு 537 39 வந்த பிறகு அடுத்த வருஷமே, அதாவது 538 வருஷமே எஸ்ரா 1:1 படி யூதர்களை தங்களுடைய சொந்த நாட்டிற்கு செல்ல அனுமதி கொடுக்கிறார். அந்த நாட்களில் 50,000 பேர் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். 536 வருஷம் திரும்பி வந்தவர்கள் தேவாலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். 586 இடிக்கப்பட்டது, 536 கட்டப்பட்டது. ஸோ 86 36 முக்கியமானது. கிமு 530 ஆண்டு தேவாலயத்தினுடைய கட்டுமான பணி சமாரியர்களால், தொபியா, சன்பலாத் ஆகியோரால் தடை செய்யப்பட்டது. தேவாலய கட்டுமான பணி. ஐநூற்றி 22 வருஷம் தரியோ என்பவர் பெர்ஷியாவின் மீது அரசராக முடிசூட்டப்படுகிறார். ஐநூற்றி 20 வருஷம் தேவன் ஆகாய், சகரியா போன்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பி தேவாலயத்தை கட்ட ஊக்குவிக்கிறார். 520 516 ஆண்டு எருசலேம் தேவாலயம், இரண்டாம் தேவாலயம் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அப்போதான் நாம் பார்க்கிறோம், முந்தின தேவாலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின தேவாலயத்தினுடைய மகிமை என்று சொல்லி. கிமு 458 ஆண்டு
458 ஆண்டு எஸ்ராவின் தலைமையில் அர்த்தசாஷ்டா அரசரால் சுமார் 2000 ஆண்கள் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். கிமு 445 வருடம் கிமு 445 வருடம் நெகேமியா 445 நெகேமியாவின் தலைமையில் ஒரு கூட்ட மக்கள் அர்த்தசாஸ்திர அரசருடைய நாட்களில் அவருடைய ஆட்சி காலத்தில் 3ஆம் கட்டமாக வந்து சேர்கிறார்கள். 3ஆம் கட்டமாக வந்து சேர்கிறார்கள். மூன்று முறை சிறையிருப்பு போனார்கள். 3 முறை சிறையிருப்பு வந்து திரும்பி வருகிறார்கள். எழுதிக்கிறீங்களா? இல்லை நான் அப்புறம் உங்களுக்கு இது அனுப்பிட்டுமா? யாருடைய தலைமையில் யார் அரசராக இருந்தாலும் சரி, நான் இது அப்புறம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது ஒரு பட்டம் போட்டு எழுத வேண்டியது. வேதாகமத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் அந்த பேராலே அழைக்கப்பட்டார்கள். சுமார் 7 பேருடைய பெயர்கள் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. உதாரணம் இல்லை, இந்த 7 பேர் யார் என்றால், முதலாவது இஸ்மவேல் ஆதியாகமம் 16:11. இஸ்மவேல் என்று பெயரிடுங்கள் அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். ஏன்? ரெண்டாவது ஈசாக் 17ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். 16ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். மூணாவது ஆதியாகமம். மூணாவது சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சாலமோன் பேர் வைக்கணும்னு சொல்லி அவர்கள் சொல்லிடுறாங்க. 2 நாளாகவும் 22:9. அப்புறம் யோசியா அரசன் அவருடைய பிறப்பை பற்றி 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 13ஆவது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுமார் 325 வருஷத்துக்கு முன்னர் ஈசாக்கோ இஸ்மவேலோ கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கு முன்னால் இந்த பேர் சொல்லப்பட்டது. ஈவன் இயேசு கிறிஸ்துக்கும் கூட யோவானுக்கும் கூட பிறக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இந்த பேர் சொல்லப்படுது. இந்த பேர் சூட்டுங்க, இவர் வந்து இந்த பிறப்பார் அப்படிங்கிற பேர் வரும். ஆனால் இவர் யோசியாவுடைய பேர் 325 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லப்படும். 325 வருஷத்துக்கு முன்னாலேயே யோசியான்னு ஒருத்தன் வருவான், அவன் வந்து இதை செய்வான்னு சொல்லி சொல்லப்படுது. அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசி 44வது அதிகாரம் 28வது வசனத்தில் 44:28 கோரேஸ் பிறப்பார் என்று ஆண்டவர் ஏசாயா மூலமாய் சொல்லுகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கோரேசை பற்றி ஏசாயா புத்தகத்தில். ஆக 5 பழைய ஏற்பாட்டு மனிதர்களை பற்றி பார்த்தோம். அதே போல் யோவான் திருமுழுக்களை பற்றி நாம் பார்க்கலாம். லூக்கா 1ஆவது அதிகாரத்தில் இயேசு 1:13 7ஆவதாக இயேசு கிறிஸ்துவை பற்றி மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கோரேசை பற்றி சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு, கோரேஸ் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் கோரேசுடைய பிறப்பை பற்றி வாக்கு பண்ணியிருக்கிறார், தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை? நம்முடைய பேரையும் ஒருவேளை தீர்க்கதரிசனமாக சொல்லலை, ஆனால் வேறு என்ன சொல்லுறது? கையில் எடுக்கிறது அது வேறு, கையில் எழுதி வச்சிருக்கிறது வேற விஷயம். நாம் நம்மை குறித்து ஆண்டவர் எப்போ தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு? இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் தான். நம்முடைய பேரை தேவன் தேர்வு செய்து வைத்திருக்கிறார். சிலருக்கு அவங்க பேர் பிடிக்காது, இல்லை, அதுக்காக நிறைய அழுதுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த பேரை தான் தேவன் ஆதி நாட்களில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. கிறிஸ்துவ முறைப்படி ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஒரு கிறிஸ்டின் பேர் வைக்கணும் ஒரு வழக்கம் உண்டு இல்லை. அதுபடி எனக்கும் யாக்கோபுன்னு ஒரு பேர் வச்சாங்க, ஜேக்கப். நான் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அந்த ஜேக்கப்ங்கிற பேரை பயன்படுத்துறது. இந்த கடவுளுடைய தேர்ந்தெடுப்புக்கு தெரிஞ்ச பிறகு. ஸோ அது மொத்தம் தேவன் நம்மை இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தாயின் கருவில் இருக்கும்போதே தேர்வு செய்திருக்கிறார். இந்த உண்மை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருக்குள்ளே அகமொழிய ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த சத்தியத்தை மனதில் கொண்டு தொடர்ந்து என் பேரை தேவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என் பேரை தேவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என் பேரை தேவன் நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே எனக்கு சூட்டி வைத்திருக்கிறார். என்னை தேர்வு செய்திருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையை முன்னேறி செல்ல ஆண்டவர் உதவி செய்வார். தேநீர் இடைவேளை. 7 பேர் சொல்கிறேன், நீங்கள் கவனிக்கல. இஸ்மவேல், ஈசாக்கு, சாலமோன், யோசியா, கோரேசு, யோவான், இயேசு. சூப்பர்.